பிரசாதம் வந்து சாமிக்கு புளி சாதம் செய்ய போகிறோம். கடாய் வந்து நல்லா இது பேன் வந்து சூடாயிடுச்சு. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போர் பண்ணிக்க. நிறைய எண்ணெய் இருந்தாதாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ இருக்கணும். ஒரு 2 டம்ளர் தான் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கே நல்லா தாராளமாக எண்ணெய் போடணும். சூடாயிடுச்சு. கடுகு நான் போட போகிறோங்க. பாருங்கள், நம்ம வச்சுருக்கக்கூடிய குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு. ஏன்னா 2 டம்ளர் தான் செய்ய போகிறேன். அது 2 டம்ளர் தேவையான அளவுக்கு தான் வெங்காயம், பூண்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுலேயே ஆட் பண்ணிடுறேங்க. கொஞ்சமாக சீரகம் போட்டாச்சு. கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. டைமில் பாருங்கள், பெருங்காயம் ஒரு ஸ்பூனு. மற்றும் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோங்க. மஞ்சத்தூள், சீரக பொடி கொஞ்சோண்டு, அதே மாதிரி பெப்பர் பவுடர் கொஞ்சமாக. இது வந்து புளியோதரை பவுடர் வீட்டிலையே செஞ்சதுங்க. இது நான் எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி காமிக்கிறேங்க ஒன்ஸு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சால்ட்டு பாருங்கள், நான் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். சில்லி பவுடருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அந்த புளி வந்து நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோங்க. டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து கலந்துட்டுருக்கோம். இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சாதத்துக்காக நான் டேஸ்ட் பண்ணல, சாமி நெய்வேத்தியம் கொடுக்கறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதனால் அதை நான் டேஸ்ட் பண்ணல. இப்போ நீ ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் அரிசியும் அதில் போட்டுற போகிறேன். இந்த டைமில் ஒரு கலக்கிட்டு நம்ம லிட் போட்டுற போகிறோம். லிட் போட்டங்க. ஒரு விசில் வந்ததும் இறக்கி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டியாக இருக்குங்க. இது கோவிலுக்குன்றதுனால நான் இப்போ சாப்பிடாம விடுறேன்.